ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி சிறப்பு மாரத்தான் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாரத்தானில் ஓடி அசத்தினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இத்துறைக்கு ஊக்கமளிக்கவும் கைவினை கலைஞர்களின் பொருளாதாரத்திற்கு ஆதரவளிக்கவும் ஸ்ரீநகரில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பலரும் ஆர்வமாக பொருட்களை வாங்கிச் சென்றனர். ஹிமாச்சல பிரதேசம் சிம்லாவில் உள்ள ஆசியாவின் ஒரே இயற்கை பனிசறுக்கு மைதானம் வெற்றிகரமான சோதனை ஓட்டத்துடன் திறக்கப்பட்டுள்ளது. 105 ஆண்டுகள் பழமையான இந்த மைதானத்தில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பனிசறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 708 அதிகரித்துள்ளது. சுமத்ராவின் பலேம்பயனில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மரத்தை பற்றி கொண்டு ஒரு பெண் உயிர் பிழைத்த கதையை கண்ணீர் மல்க விவரித்தார். அப்போது சீறி பாய்ந்த வெள்ளத்திலும் தன் குழந்தை தன்னை இறுக கட்டிப்பிடித்துக் கொண்டதாகவும் இருவரும் உயிர் பிழைத்தது கடவுளின் கருணை என்றும் கூறி நெகிழ்ந்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.